தெரியலையே முடிச்சிடலாம். இல்ல அண்ணன் இருக்கலாங்கிறாரு. ஆனா இன்டர்வெல்ல யாரு நல்லவன் யாரு கெட்டவன்ற அளவுக்கு தெரியல. சஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு. நல்ல அருமையான சஸ்பென்ஸோட முடிஞ்சிருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நிமிஷம் ஆனா நீங்க சொல்லுங்கண்ணா. வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போனாலும் தலைவர் அந்த இன்ட்ரோ சீனில் தலைவரோட வழக்கமான அந்த ஸ்வாக், அவரோட ட்ரெடிஷ்னல் மெத்தட், அவரோட பார்வை, அவரோட ஸ்வாகு, அதெல்லாம் வந்து வேறு லெவல். லோகேஷ் கனகராஜ் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டார். இந்த செகண்ட் ஹாஃப் இன்னுமே எப்படி இருக்குன்னு தெரியல. 30 years பேக்கில் பழைய தலைவர், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நாங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு தலைவர் ஒரு 30 செகண்ட் வருவார். அது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சீனு. உண்மையாலுமே டைரக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த 30 செகண்ட் அருமையான எக்ஸிக்யூஷன். முக்கியமாக பார்க்கணும்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு கடைசியில் இன்டர்வல் பிளாக்கு. ஃப்ரேம் ஆஃப் பாருங்க ஜி, அப்படி இருக்குது. உண்மையிலேயே லோகேஷ் கனகராஜ் 2 வருஷம் உழைப்பு கண்டிப்பாக வீணாக போகாது. இந்த வருஷம் தலைவர் ஸ்வாக்கு தான். வாழ்த்துக்கள். படம் பயங்கரமாக இருந்துச்சு. இன்ட்ரோல் மிரட்டி விட்டாங்க. படத்தில் எது ட்விஸ்ட், ரஜினியே வில்லனா ஹீரோவா இன்னும் தெரியல. அதான். ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் நான் படத்தை முழுசாக பார்த்துட்டு சொல்கிறோம். இன்ட்ரோல் வரும் படம் பயங்கர மாசு.